ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வில் நடக்கும் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு நன்மை மறைந்திருக்கும். அந்த நன்மைகளை மட்டும் நினைத்து பாருங்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகளை எண்ணி வருந்தாதீர்கள். கடந்த காலம் ஒரு சைத்தானை போன்றது. அதுபோலவே இன்னும் பிறக்காத எதிர்காலத்தை பற்றியும் கவலை வேண்டாம். இப்பொழுது உள்ள நிகழ்காலத்தை ஆக்கப்பூர்வமாகவும் பயனுள்ளதாகவும் மாற்ற முயலுங்கள். உங்களை மற்றவரோடு ஒருபோதும் ஒப்பிடாதீர்கள். இந்த உலகில் வித்தியாசமான மனிதர் நீங்கள் என்பதை மறவாதீர்கள். மற்றவர்களை விட உயர்வாக உங்களை எண்ண வேண்டாம். அகந்தையை விட்டுவிடுங்கள். எவர் மீதும் பொறாமை கொள்ள வேண்டாம். திருப்தியுடன் வாழ பழகி கொள்ளுங்கள். இந்த உலகம் பறந்து விரிந்த ஒரு நாடக மேடை ஆகும். இங்கு நடக்கும் கவலை மற்றும் சோகம் தரும் காட்சிகளை கண்டு கலங்க வேண்டாம். உடல்நலக் குறைவு மற்றும் வேறு சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் முன்னர் செய்த கர்ம வினைகளுக்கான கடனை தீர்த்து கொண்டிருப்பதாக எண்ணுங்கள். பிரச்சனைகள் இருப்பினும் மகிழ்ச்சியுடன் வாழ பழகுங்கள். மற்றவர்களுக்காக உதவ சிறிது நேரமாவது ஒதுக்குங்கள். அதன் மூலம் உங்களது கவலைகள் மறக்கடிக்கப்படலாம். பல பிரச்சனைகள் என்னும் பல பெட்டிகளை ஒரே நேரத்தில் திறக்க முயல வேண்டாம். அதாவது ஒரு சமயத்தில் ஒரு பிரச்சனையை மட்டும் திறந்து அதை தீர்க்க மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள். பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னரும் சிக்கல்கள் தீராவிடில் கவலை கொள்ள வேண்டாம். இறைவன் மற்றும் நல்ல நேரம் இவ்விரு சக்திகள் மூலம் உங்களுக்கு சிறந்த ஆற்றல் கிட்டும். உங்களை நிந்திப்பவர்கள் ஒரு வகையில் உங்கள் நலம் விரும்பிகளே. உங்களின் பலவீனத்தை நீங்களே உணரச் செய்வதன் மூலம் அவர்கள் உங்களின் இலவச மனோதத்துவ மருத்துவராக மாறுகின்றனர். பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம். மறப்போம், மன்னிப்போம். உங்களின் அனைத்து கவலைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து மனக்கவலையற்று இருங்கள். ஒவ்வொரு நாளிலும் நடக்கும் அனைத்து சம்பவங்களிலும் நன்மை காணும் போக்கினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் மகிழ்ச்சியினை மட்டுமே வழங்குங்கள். துக்கம் தரும் எண்ணம் வேண்டாம். விழிப்புடன் இருந்து மனம் சொல்லும் பாதையில் கவனம் வையுங்கள். இதன் மூலமே வீண் எண்ணங்களின் உற்பத்தியினை நிறுத்த முடியும். சிரிப்பு மன அழுத்தத்தை நீக்கும் ஓர் அரிய மருந்து. ஆனால் தயவு செய்து உங்கள் தவறுகளில் மட்டுமே சிரித்து கொள்ளுங்கள், மற்றவர்களின் தவறுகளில் அல்ல. தினசரி குறைந்தது 15 நிமிடங்களாவது அமைதியாக தியானம் செய்யுங்கள். அதன் மூலம் உடல் மற்றும் ஆன்மாவிற்கு அமைதியுடன் கூடிய பேரானந்தம் கிட்டும். என்ன மக்களே, மோட்டிவேஷன் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். அதுபோல் என்னோடய வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்பு தேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.